நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாசத்துல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும். இந்த மாசத்துல மட்டும்தான் நடக்கும். அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்துல உங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி கார்த்திகையில தினமும் சூரிய உதயத்துக்கு முன்ன நாம நீராடுனா எல்லா புனித நதிகள்லையும் நீராடின அந்த சந்தோஷம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காரு. அதோட குரு பகவான் எப்பவும் போல வக்கரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்காரு. கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. செவ்வாய் பலமிழந்து போய் தான் பார்க்குறாரு. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பார்க்கல அப்படின்னாலும் அதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட வக்கரம், சூரியனை பார்க்கக்கூடிய சனி, சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவே உங்களோட ராசிக்கு அதிபதி, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன் தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து 4வது வீட்டில் இருக்கார். இந்த அமைப்பு அப்படிங்கிறது காசு பணம் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், ஒரு அரசியலில் இருக்கேன், ஒரு சேவைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். இத்தனை நாளாக பதவி இல்லாமல் இருந்தேன், ஏதோ இப்போ ஒரு பதவியாவது கொடுத்தாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன ரீதியான சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் காசு பணம் நல்லா இருக்குது, பதவி வருது, எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னாலும் கூட உங்களோட ராசிநாதன் சூரியனை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறாரு. சனி பகவான் அப்படிங்கிற ஒரு பகை கிரகம் உங்களோட ராசி அதிபதி சூரியனுக்கு. அதனால் இந்த பகை கிரகத்தோட பார்வை இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும். சனி பார்வையில் ராசி அதிபதி இருக்கார் அப்படின்னா குறிப்பாக அரசாங்க வழியில் நமக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களாக இருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது தேவையற்ற கையூட்டு கொடுத்துக்கிட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நம்ம நேர்மையாக தான் இருப்போம். நான் உங்களை தப்பானவர்கள் கையூட்டு வாங்குறீங்க அந்த அர்த்தத்தில் சொல்ல கிடையாது. அப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள் யாராவது அது மாதிரி செஞ்சால் கூட அதுக்கும் சேர்த்து நாமளும் விசாரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சட்டவிரோத காரியங்கள், இது மாதிரி கையூட்டு வாங்கக்கூடிய விஷயங்களில் அரசு அதிகாரிகள் சக ஊழியர்களே செஞ்சால் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி கும்பத்தில் இருக்கிற சனியை செவ்வாய் பார்க்குறாரு. இதுவும் குடும்ப சுமையை கொஞ்சம் அதிகபட்சமாகுது. ஒரு கொள்கை பிடிப்போடு நாம் செயல்படவே முடியாது. சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னாலே கொள்கை தான். எப்பேற்பட்ட வறுமை வந்தாலும் சரி, நான் என்னோட இதில் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆளுங்க. சில விஷயங்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரர்களை வளைய வைக்கவே முடியாது. அவங்க எடுத்தால் தான் முடிவு. அவங்களா விட்டு கொடுத்து போனால் தான் உண்டு. நீங்களாக பார்த்து ஏதாவது நல்லதோ கெட்டதோ முடிவு அப்படிங்கிறத நீங்கள் தான் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வீட்டில் உள்ள பெரியவங்க இல்லை உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆலோசனையெல்லாம் கேட்டுட்டு முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. நிறைய பகை கிரகங்களோட பார்வை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. அதோட ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். தொழில் ஸ்தானத்தில் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான். கொஞ்சம் பிள்ளைகளால் பிரச்சனை தலை தூக்கும். ஏன்னா 5க்கு அதிபதி பலமிழந்து போகிறார் இல்லையா. அதனால் பிள்ளைகள் ஏதாவது வெட்டி செலவு கொண்டாந்து நமக்கு விடுவாங்க. எங்கேயாவது கொண்டு போய் வெளியூரில் படிக்க வச்சுருப்போம், எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் ஓடி வந்துடும். இது மாதிரி பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதுமாரி அஷ்டமாதிபதியாகவே அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதால கொஞ்சம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை அப்படிங்கிறது வரும். அதை பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற உங்களுக்கு குரு பகவானோட வக்கர காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் நாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற
தன்னம்பிக்கை அப்படிங்கிறத வளர்த்துங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் அடாவடியான முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். 10ல் குரு இருக்காருங்கிறதால சில பேருக்கு செய்தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அது ஒன்றும் சரியாக போகல, வேறு ஏதாவது பண்ணுவோமா அப்படின்லாம் சிந்திக்க தோணும். இப்போ வேண்டாம், அது ஒன்றும் மாறுதல் அப்படிங்கிறது வந்தாலும் தானாக வரணும், நீங்களாக செய்யக்கூடாது. வரக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டால் அதில் வெற்றி இருக்குது. நீங்களாக எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. இப்போ ஒரு கடை வச்சுருக்கேன், நானாக மாற்றாமல் எப்படி தானாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வாடிக்கையாளர்கள் இப்போ நான் சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் போடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து கேட்கப்பட்டால் நீங்கள் செய்யலாம், அதில் மாற்றம் இல்லை. அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தானாக வரணும். தானாக வந்ததுன்னா ஒரு பதவி உயர்வோட சம்பள உயர்வோடு வரும். நம்ம இப்போ தொலை தூரத்தில் வேலை செய்கிறோம், வீட்டு பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு பார்ப்போம், இப்போ கிடைச்சா வாய்ப்பு இருக்கே அப்படின்னு மாற்றினீங்கன்னா அதால் தேவையற்ற சிக்கல்கள், பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரும். அதனால் வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுங்க. மாற்றம் அப்படிங்கிறத நீங்களாக செய்ய வேண்டியதில்லை. அதுமாரி குடும்ப சூழலில் மாற்றம்ங்கிறத நீங்கள் செய்யலாம். இப்போ வீடு இருக்குது, வேறு வீட்டுக்கு மாறலான்னு இருக்கேன் அப்படின்னா அது மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழில் ரீதியான மாற்றங்கள்ங்கிறது தானாக வரணும். அது மாதிரி கடகத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் அவரோட பார்வை அப்படிங்கிறது சனி மீள விழுது. அப்படிங்கும்போது குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செலவு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போவோம். வழக்கமாக 10 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், ஒரு 8 ரூபாயில் குடும்ப செலவு முடிச்சுட்டு ஒரு 2 ரூபா மிச்சம் பண்ணுறேன். சில நேரத்தில் நமக்கு குடும்ப செலவு அதுவும் சரியாக போயிடும். சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கும். அப்படின்னு ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் செலவு அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதுமாரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கார். அவர் மகரத்துக்கு போகணும். அதன் பிறகு தான் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது குறையும். 18ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கடன்லாம் குறைஞ்சிரும். இடம் பூமி வாங்குறதுல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். சில பேருக்கு இப்போ பழைய நகைலாம் இருக்கும், அதை போட்டுட்டு ஏதாவது பூசு எடுப்போம் இப்போ உள்ள டிசைனில் அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் வரும். இதெல்லாம் வருது அப்படின்னாலே நம்மக்கிட்ட 10 ரூபா காசு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது வரும். செவ்வாய் மாதம் முழுக்க நீசம், 18 தேதிக்கு மேலே வக்கரம். 2 வகையிலையும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பலம் இழக்கிறாரு. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசம் அடைகிறார். அப்படிங்கிறதால கொஞ்சம் நமக்கு மருத்துவ செலவு வரும். ஏன்னா 4வது வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு. 9க்கும் அவர் தான் அதிபதிங்கிறதால உறவுகள் வகையில் கொஞ்சம் தேவையற்ற மனக்கசப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 18ஆம் தேதிக்கு மேலே அவர் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு. அதுமாரி மாமா மச்சான் வழியில் தாய் வழி சொந்தங்கள் இருக்கும் இல்லையா, தாய் மாமன் இல்லை ஒரு பெரியம்மா சின்னம்மா இப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்பு வரும். ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கல போல வரல அப்படிலாம் சொல்லி காட்டுவாங்க. அதுமாரி நம்மளும் ஒரு விருந்து விசேஷ நிகழ்ச்சிக்குன்னு போனால் கூட ஏதோ பழசப்பட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டிய இல்லை, போனோம்மா வந்தோம்மா அப்படின்னு இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. வேறு எதுவும் நல்லதே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றம், வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மன ரீதியாக உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்தாலும் பண ரீதியாக பல வாய்ப்புகளை கொடுக்கும். 10 ரூபா சம்பாதிச்சு நிம்மதியாகவும் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் சனிக்கிழமையில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொடவே கூடாது. தினமும் சூரிய வழிபாடு, ராசி அதிபதி சூரியனை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த கார்த்திகை மாதம் ஒரு போராட்டமாகவே இருந்தாலும் போராட்ட களத்தோட கடைசியில் வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். வாழ்த்துக்கள்.